ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஈசிஆர் பக்கத்தில் தாளம்பூர்ன்ற லொக்கேஷனில் வந்து பாத்ரூம் வால் டைல் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வேலையை எப்படி பார்க்கணும், என்ன விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டைல் போடுறதுக்கு முன்னாடி டைலை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சிடணும். அதாவது நம்ம இப்போ ஊற வச்சுட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் டைல் எடுத்து யூஸ் பண்ணணும். மூடு டேப் டாய்லெட்டோட ஃப்ளோர் லெவலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி டோரை மூடி பார்க்கும்போது இந்த பெட்ரூம் ஃப்ளோர் லெவல்லேருந்து அது கீழே அந்த டாய்லெட்டோட ஃப்ளோர் லெவல் கீழே போச்சுன்னா இந்த கேப் வந்து தெரியும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த டோர்லேருந்து பாட்டம் ஒரு 5 mm கீழே இறக்கி வச்சு அந்த டோரோட பாட்டத்துலேருந்து 5 mm இறக்கி வச்சு டாய்லெட்டோட ஃப்ளோர் லெவலில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த ஃப்ளோர் லெவல்லேருந்து நாங்கள் வந்து இங்கே 7 அடி ஹைட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டியூப் லெவலில் ஃபுல்லாக 4 சுற்றி எல்லா பக்கமும் மார்க் பண்ணி அந்த லெவலில் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி, ஏன்னா எதனா ஒரு பக்கம் நம்ம அளவு எடுத்துகிட்டு அந்த லெவலில் தான் அதுக்கப்புறம் மற்ற சைடு எல்லாமே டியூப் லெவலில் தான் நம்ம கடத்தணும். அங்கங்கே எடுத்தோன்னா நம்ம தரை வந்து ஸ்லோப்பாக இருக்கிறதுனால, ஸ்லோப்பாக மேபி இருந்ததுன்னா டைலும் வந்து ஸ்லோப் ஆகிடும். அதனால் ஒரு லெவல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழேருந்து நம்ம ஒரு புல் மாதிரி வச்சு அதுலேருந்து அளவு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லெவலை வந்து சுற்றி எல்லா செவத்துக்கும் நம்ம டியூப் லெவலில் மார்க் பண்ணிவிட்டு அந்த லெவலுக்காக நம்ம வந்து டைல் ஓட்டணும். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் மேலேருந்து இப்போ 7 அடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து முழு டைலாக எடுத்துகிட்டு வந்து பீஸ் டைல் எங்கே வருதுன்னு பார்க்குறோம். இப்போ 7 அடிக்கு மேலேருந்து வரும்போது கீழ் பாட்டத்தில் வந்து 1 அடி பீஸ் வருது. இந்த டைல் வந்து 1.5 அடி, நாங்கள் 1.5 அடியாக மேலேருந்து அடிக்கிட்டு வரும்போது கீழே வந்து 1 அடிக்கு பீஸ் வருது. ஸோ நாங்கள் கீழே வந்து பீஸ் போடுறதுனால இந்த மாதிரி மட்டைக்கோல் வச்சுட்டு மற்ற டைல் 6 லைன் வருது, 6 லைனை போட்டுட்டு சுற்றி எல்லா வாலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைலை போட்டு அடுத்து ஃப்ளோர் டைல் போட்டு கடைசியாக நாங்கள் வந்து இந்த பேலன்ஸ் இந்த பீஸ் இந்த 1 அடி பீஸ் வந்து நாங்கள் போட்டுருவோம். ஏன்னா இந்த வால் டைல்ன்றது ஃப்ளோர் டைல் மேலே உட்காரணும். ஸோ அதனால் இந்த லாஸ்ட் பீஸை மட்டும் ஃப்ளோர் டைல் போட்டுட்ட பிறகு அதுக்கு மேலே வந்து நாங்கள் அந்த லாஸ்ட் பீஸை வால் டைலில் உட்கார வச்சுருவோம். நாங்கள் வந்து இப்போ பேஸ்ட்டு தடவி தான் ஓட்டுறோம். பூசிட்டும் ஓட்டலாம், பூசிட்டு சிமெண்ட் ஸ்லரியை போட்டு கீறிட்டு ஓட்டுவாங்க. நாங்கள் வந்து இப்போ பேஸ்ட்டு போட்டு ஓட்டுறோம். பேஸ்ட்டுக்கு வந்து சிமெண்ட்டு பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அதுக்குன்னு இருக்கக்கூடிய டைல் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம், அதை வாங்கி தான் நாங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம். நல்லா வந்து இந்த மாதிரி தட்டணும். ஒரு டைலுக்கும் நம்ம வந்து கையை வச்சு ஜாயிண்ட்டை தடவி பார்க்கும்போது மேடு பள்ளம் இருந்தது நம்மளுக்கு வந்து கையில் தடவும் போதே ஃபீல் ஆகும். ஸோ அது நம்ம இன்சூர் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டைல் வந்து கரெக்டாக மட்டமாக இருக்கும், அது ரொம்ப முக்கியம். वेजिटेबल चाहिए और होगी तो तैयार लगाने के बाद लगाने